யோ கிரீஸ் அங்க இருக்கியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்றது தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து டிஜே அவதா இருக்குது. அவதார் கிடையாது, அவதா. அது எரகோசா இல்லையா? ஸோ இது ஏன் இந்த பாக்ஸில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக ட்ரோனை வெளியெடுத்து வைக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாரு. அவர் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கோத்தகிரியில் இருக்காரு. அவர் பேர் வந்து பிரபாகரன். நம்ம ரீசெண்டாக கருடா ஏரோஸ்பேஸில் வந்து ட்ரோன் பைலட் கோர்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நம்ம கூட கோர்ஸ் பண்ண வந்தவரில் அவரும் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவதா வாங்கியிருந்தார். இவர் வந்து கேரளாவில் வாங்கியிருந்தாரு. கேரளா போயிட்டு டேரக்டாவே வாங்கிட்டு வந்தாரு. அதோட பிரைஸ் என்னன்னு நான் ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். கேரளா டீலரோட கான்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க வாங்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வந்து அந்த கருடால கோர்ஸ் பண்ணும்போதே வந்து அவதா ஒன்று எடுக்க போறேன் ப்ரோ, எடுத்தா வந்து நான் உங்களுக்கு அப்படியே அமுச்சு விடுறேன், நீங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன மனுஷன், அவர் வந்து ஸ்ட்ரைட்டா எனக்கு வாங்கிட்டு கொரியர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இல்ல ப்ரோ ஓபன் பண்ணிருங்க, அந்த ரேப் கிடைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அன்பாக்ஸ் பண்ணனா அப்படிதான் ப்ராப்பரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க ப்ரோ, ஃப்ளை பண்ணிட்டு எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஃப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஓபன் மட்டும் பண்ணி பார்த்திருக்காரு. சோ சைட்டா நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானயா. இப்போ இத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது டாப், இந்த பக்கம் தான் ஸ்டிக்கர் இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து ஓபன் பண்ணிடுவோம். என்ன டாப் சரியா பேக் பண்ணிருக்காப்ல, தர்மாக்கோல்லாம் போட்டு வேற லெவல்ல. திரும்பி அனுப்பும்போது நானும் பயங்கரமா பேக் பண்ணி அனுப்புவேன். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு பாருங்களேன். ஆக்சுவலா ஃபோக்கஸ் ஆகுதா, வெறும் வெளில லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க பாருங்களேன், வேற அந்த ரேப்பு கூட வந்து ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி போட்டு டேப் போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி போடணும் அப்படின்ட்டு. பாருங்க இவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்க. ரேப் வந்து தெரியுது. அவர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி அதே மாதிரி பேக் பண்ணி அமைச்சிருக்காரு. டிஜே அவதா ப்ரோவியூ காம்போ பண்டில் ப்ரோவியூன்னு இருக்கு. நான் இப்போ க்ளோஸ்அப்ல வந்து காட்டுறேன். இது வந்து இந்த ஃப்ளைமோர் கிட், அதாவது பேட்டரி வரும், இந்த 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா, அப்புறம் சார்ஜிங். இதுக்கு முன்னாடி இதே டிஜே அவதாவோட ப்ரோவியூ காம்போ வந்து ஒரு ஷாப்ல வீடியோ எடுத்து போட்டிருப்போம். பட் அந்த டைம் நான் அன்பாக்ஸ் பண்ணல, அந்த ட்ரோன் வாங்கினவர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனால் அந்த டைமில் வந்து என்னால் ஒரு ப்ராடக்ட்டையும் எடுத்து டீட்டெயிலாக அதை பற்றி பேச முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி டெடிக்கேட்டடாக நீங்கள் வச்சு 2-3 நாள் வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவதா ப்ரோவியூ காம்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க. இது வந்து ஆர்சி மோஷன் 2 கண்ட்ரோலரோட வரும். பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎஸ்பி ஏர் சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியர்பைல ஏதாவது ஏர்பிளைன்ஸ் க்ளோஸாக வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஜே ஃப்ளை ஆப்லேயே வந்து சொல்லிடும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்லேயே கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து கொலிஷன் அவாய்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணாமல் தவிர்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். இது ஆக்சுவலாக ஏர் டு வெஸ்ட்லேயுமே இது இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரேப் ஓப்பன் பண்ண தேவையில்ல, பாக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம டாப் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸு. டிஜேயும் ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சேமுங்க இந்த பேக்கிங்கில் பொறுத்த வரைக்கும். பேக்கிங் மட்டும் இல்லை, குவாலிட்டி, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ இது அப்படியே நான் கவுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காகுல்ஸ் 2 மோஷன் கண்ட்ரோலர், இந்த 2 வந்து ஒரு காம்போ மாதிரி உள்ளே வரும். அப்புறமா நம்ம ட்ரோனு, அவதா ட்ரோனு. ஸோ அவதா காகுல்ஸ் 2, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைமோர் கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோனை பார்த்துடலாம். அவதா. ஸோ அந்த பக்கம் வந்து ஃப்ளை ஆப்போட கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இந்த சைடில். இங்கே வந்து நம்ம ட்ரோனே இருக்குது. ஸோ அப்படியே நல்லா ஒரு கவர், திக்கான கவரு, நார்மல் கவர் மாதிரில நல்லா கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்பேர் ப்ரொப்பலர்ஸ் இருக்குங்க. அப்புறமா வந்து ஒரு டைப் சி டு டைப் சின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து அவதா சார்ஜிங் அடாப்டர், சிங்கிள் சார்ஜ், ஒன்றுது மட்டும் போடலாம் ஒரு நேரத்தில். ஸோ இருக்கு பாருங்கள் அவதா. இது வந்து பாட்டம் வியூ. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து சென்சார்ஸ் இருக்குது. ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா மோட்டர் கவுந்த மாதிரி இருக்கும் தலைக்கீழே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. பேட்டரி வந்து நம்ம ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி 2000 years later. ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான், நல்லாவே வெயிட்டாக இருக்குது. அது பேட்டரி இல்லாமல் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கேமரா இருக்குது, கிம்பல் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து 4K 60 ஃப்ரேம்ஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ கஸ்டம் பில்ட் FPV ட்ரோன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு FPV கேமரா இருக்கும் தனியாக. இந்த FPV கேமரா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வெறும் இந்த காகுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காகுல்ஸ் மூலமாக இந்த ட்ரோன் என்ன பார்க்குதுன்றத அவங்க பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த FPV கேமரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் பாருங்கள், பயங்கரமான ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து இந்த ட்ரோன் மேலே மவுண்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து 4K 60 ஃப்ரேம்ஸோ இல்லை என்ன மாதிரி செட்டிங் வேணுமோ அதில் அவங்க செட் பண்ணிடுவாங்க. பட் இந்த அவதாரில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கேமரா தான் மெயின் கேமரா ப்ளஸ் FPV
FPV கேமராவும் கூட. நீங்கள் வேணும்னா தனியாக வந்து 3D பிரிண்ட் பண்ணி மேலே ஒரு ஆக்ஷன் கேமராவும் மவுண்ட் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அது தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கிற குவாலிட்டியே வந்து பயங்கரமாக இருக்கும். நான் அதை வந்து ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொப்பலர் கார்டோட வந்துடுது சைடில். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம கழட்டலாம். ஸோ இந்த மோட்டர் நம்பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து எந்த மோட்டர் எப்படி சுற்றுன்றது எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸாக அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்காக இல்லைனாலும் இந்த ட்ரோனை அனுப்பிச்சதுக்காகவாது லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரோனை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது எங்கே சேவ் ஆகும், மெமரி கார்டு எங்கே போடுறது, அப்புறமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் எங்கடா போட்டே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து ஒரு பெரிய தலைவலி. என்னன்னா இந்த ப்ரொப்பலருக்கு இடையில வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாட்டை. இது வந்து நீங்கள் அப்படியேவும் பண்ணலாம். பட் இப்போ ரெக்கமெண்டட் எப்படின்னா இந்த ப்ரொப்பலரை கழட்டிட்டு எது இருந்தாலும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் திருப்பிக்கலாம். அவருக்கு பாருங்கள், திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இங்கே மெமரி கார்டு போடுற அந்த ஸ்லாட் கிடைக்கும் மெமரி கார்டு போடுறதுக்கு. அதுக்கப்புறமா டைப் சி கேபிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், ஒயர் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரோன் ரிலீஸ் ஆன புதுசில் இதை தான் நிறைய பேர் ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஸ்லாட் வந்து வேறு எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த மோஷன் காம்போ டிஜே RC மோஷன் 2 இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றது பார்த்துலாம். ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த காகுல்ஸ் தனியாக வச்சுறேன். இந்த பாக்ஸில் இருந்த அந்த ஒயர்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுறேன். மோஷன் கண்ட்ரோலர் 2, பேட்ரி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த காகுல்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணலாம். செம்ம காம்பேக்டு. ஆனால் கண்டிப்பாக நம்ம தலையில் மாட்டினா வந்து வெயிட்டாகவே ஃபீல் ஆகாது. அதை அப்படியே எடுத்தோம்னா அந்த ஐபீஸ் இருக்குது. இன்னும் அவர் வந்து ஓப்பன் கூட பண்ணல. இந்த ட்ரோனோட ஓனரு நம்மளை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு லாக் பண்ணி வைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்மளோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த லென்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஒரு 2 லென்ஸுமே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐபீஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபோக்கஸ் இது இருக்குது பாருங்கள். நான் சுற்றின உடனே அப்படியே திரும்புது பாருங்கள். 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லூஸும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ டைட்டாக தான் இருக்குது. லூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் மெமரி கார்டு இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் ட்ரோன்லேயும் மெமரி கார்டு இருக்குது, இதுலேயே ஏன் மெமரி கார்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ட்ரோன் என்ன பார்க்குதோ லைவாக இங்கேயுமே வந்து உங்களுக்கு அதே ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ மெமரி கார்டு போட்டு நீங்கள் இது டேரெக்டாகவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டரலாக சொன்னோன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இது. இந்த காகுல்ஸில் என்ன தெரியுதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த மெமரி கார்டு. நீங்கள் ட்ரோன்லேயுமே மெமரி கார்டு போட்டு எடுப்பீங்க. அது வந்து உள்ள அந்த கேமராவில் ஹை குவாலிட்டியில் எடுத்து அந்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைப் சி கேபிள், இது வந்து சார்ஜிங்க்கு, அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா வந்து இதே ஃப்ளை ஃபீடாக பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த வயர் மூலமாக வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜிங் டாக், இது அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதை வந்து இங்கே யூஸ் பண்ணணும். அந்த பேட்டரிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தா நமக்கு இதுக்கு பவர் கிடைக்கும். அப்புறம் முக்கியமானது இந்த ரைட்டில் இருக்கிற டச் பேடு. நீங்கள் டிஸ்பிளே உள்ள போய் பார்க்கும்பொழுது நீங்கள் செட்டிங்ஸ்லாம் வந்து இதிலே பண்ணலாம். ஏன்னா பட்டன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் பட்டன்ஸே இருக்காது. முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டன் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கண்ட்ரோலரில். எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். டச் போயிட்டு அங்கே கிளிக் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இதே பழைய காகுல்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸாக இருக்கும். அப்புறம் இதுக்கான பேட்டரி, இது பார்க்கறதுக்கு மேவிக் மினி பேட்டரி மாதிரியே இருக்குது. ஆனால் மேவிக் மினி பேட்டரியோட வெயிட் செம்ம அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வெயிட்டுமே இந்த காகுல்ஸ்குள்ளேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம மாட்டும் போது நமக்கு தலை வலிக்கும், ஏன்டா இவ்வளோ வெயிட்டில் நம்ம லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியை தனியாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத வகையில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டைப் சி கேபிளே வந்து ஒரு மாதிரி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த முனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிடணும். இப்படி போட்டு அப்படி லாக் ஆகிடும். ஸோ தட் நம்ம அப்படி டக்குன்னு பிடிச்சா வலிச்சா வராமல் இருக்கும். ஸோ இப்படி அழுத்தி நம்ம திரும்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டரியோட இன்னொரு எண்டை வந்து நம்ம இங்கே காகுல்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். கொடுத்தா அப்படியே ஆன் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகாது. இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பின்னாடி. நம்ம டிஜே ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணி இன்னொரு டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஸோ இப்படி இருக்கும். இது ஏன் ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ எலாங்கேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இது எங்கே வைப்பாங்கன்னா பாக்கெட்டில் வச்சுருவாங்க. பேண்ட் பாக்கெட்டில் வந்து இதை செட் பண்ணிவிட்டு தலையில் வந்து இதை மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து தனியாகவே வரும். நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இருக்குது பாருங்கள், ஒரு ஃபோம் தான் இது, பிளாஸ்டிக் கூட கிடையாது, ஃபோமு. ஏன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து தலையில் மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக. இதுவுமே வந்து ஸ்பேர் தனியாக கூட கிடைக்குது. நீங்கள் வெளியே கூட இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை வந்து வேறு வேலை சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இதில் ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கண்ட்ரோலர், இந்த மோஷன் கண்ட்ரோலர் 2 வந்து எடுத்துடலாம். ஓகே, மோஷன் கண்ட்ரோலர் 2. ஸோ பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அப்புறமா இன்னொரு கிரே கலர் பட்டன் இருக்குது, அப்புறம் ஜாய்ஸ்டிக் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த சைடில் வந்து வீல் இருக்குது, ஃபங்க்ஷன் பட்டன் சொல்லிவிட்டு இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடுற அந்த இடம்.
டைப் சி தான். இந்த இடத்துல சார்ஜ் போட்டுருவீங்க. மோஷன் கண்ட்ரோலர் வந்து அதிகப்படியாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்ட்ரோலர் 2 தான் கரெக்டாக இருக்கும். பட் இது காம்போவை வாங்கும்போது வந்து ப்ரைஸு கம்மி, யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு FPV பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மோஷன் கண்ட்ரோலர் உங்களுக்கானது கிடையாது. காம்போவை வாங்கினீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் எங்கேயாவது ஃப்ளை பண்ணுறதுக்கு இல்லை ஹாபிக்கு ஜாலியாக ஃப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இது வந்து ஒரு யூனிவர்சல் கண்ட்ரோலர் கிடையாது. இந்த DJ ட்ரோன்ஸுக்காகவே வந்து ஸ்பெஷலாக அவங்க டிசைன் பண்ண ஒரு கண்ட்ரோலர். ஸோ ஒரு ஃபன்னுக்காக ஜாலியாக விளையாடணும்னா வந்து இப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த DJ Avata ProView காம்போ ப்ளஸ் ஃப்ளைமோர் கிட்ட வந்து நம்ம அன்பாக்சிங் இப்போ பார்த்துருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து அனுப்பிச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி எப்படி ஃப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், அதாவது இந்த ட்ரோன் வாங்கினவரே பார்த்தீங்கன்னா இன்னும் அதை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணல, அதாவது பவர் ஆன் கூட பண்ணாமல் நமக்கு வந்து கொரியர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கேட்டிருந்தேன், ப்ரோ நான் வந்து இதை ஃப்ளை பண்ணி பார்க்கலாங்களா, அதாவது என் ரூம்லேயே வந்து நான் ஃப்ளை பண்ணி வீடியோ வந்து எடுக்கிறேன், நான் அவுட்டோர்ஸில் வந்து ஃப்ளை பண்ண போகிறதில்ல, ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, அதே நேரத்தில் எனக்குமே வந்து புதுசு நான் FPV ட்ரோன், ஸோ நான் வந்து வெளியே ஃப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை ப்ரோ அப்படின்னு இருந்தேன். அதுக்கு அவர் வந்து ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, அதை நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ. இல்லை ப்ரோ, ஃப்ளை பண்ணுறோம், ஃப்ளை பண்ணுங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாம் போடாத மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ளை பண்ணுங்கள், பயப்படலாம் வேணாம் ப்ரோ, உங்களுக்கு மாதிரி நினச்சி ஃப்ளை பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே ஃப்ளை பண்ணுங்கள் சும்மா. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ளை பண்ணுங்கள், வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இதோட ரேட் வந்து நான் எல்லோரும் சொல்லாமல் இருந்தேன். இந்த DJ Avata ProView காம்போ ப்ளஸ் ஃப்ளைமோர் கிட் பார்த்தீங்கன்னா அவர் 1,52,000 வாங்கியிருந்தாரு. அந்த RC கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த கண்ட்ரோலர் வந்து இவர் வாங்கும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இவர் வந்து கேரளாவில் போய் வாங்கியிருந்தாரு. அவர் எங்கே வாங்கினாரோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கேரளா ட்ரோன் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் என்கொயர் பண்ணணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ இந்த 1.5 லட்ச ரூபா பொருளை வந்து அவர் ஜஸ்ட் இந்த 9 நாள் ட்ரோன் கோர்ஸ் பண்ண அவர் கூட அந்த ஒரே காரணத்துக்காக வந்து எனக்கு அன்பாக்சிங்க்கு சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு அன்பாக்சிங்க்கு வீடியோ அமைச்சிருந்தார் அவ்வளோ தூரத்துலேருந்து. ஸோ ஃப்ளையுமே பண்ண சொன்னார். பட் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு FPV ட்ரோன், ஒரு மேவிக் சீரிஸ் மாதிரி ட்ரோனாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம ஃபோம்வேர் கனெக்ட் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே DJ ஃப்ளை ஆப்பும் வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே ட்ரோன் வச்சிருந்ததுனால அதே ஆப் தான் அப்படியே கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஃப்ளை பண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லலாம். பட் இது ஒரு FPV ட்ரோன் அப்படின்றதுனால வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் தான் வந்து கண்டிப்பாக ஃப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து அந்த காகுல்ஸ் 2 இருக்குது, அப்புறம் மோஷன் கண்ட்ரோலர், அப்புறம் இந்த ட்ரோனே கூட இருக்குது. ஸோ 3த்தையுமே வந்து ஃபோம்வேர் அப்டேட் பண்ணணும். அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. நான் ஏதாவது எடுத்து சின்ன கிராஷ் கேஸ் ஏதாவது பண்ணேன்னா வந்து கண்டிப்பாக அவர் வந்து வெளியே சொல்லலை அப்படின்னாலும் உள்ள வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி பேக் பண்ணி அவருக்கே வந்து நான் கொரியர் பண்ணி விட போகிறேன். அப்போ அந்த ட்ரோனை செட் பண்ணுறது அப்புறம் ஃப்ளை பண்ணுற வீடியோஸ்லாம் எப்படா எங்கடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ஆளை செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, அதே நேரத்தில் ஜாலியாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல பயங்கரமான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.